சென்னை பனையூரில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். தாவேகாவின் முதல் மாநில மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு மாத காலமே இருக்கின்றது. இந்நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27 நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி அதற்கான அனுமதி நேற்று நள்ளிரவுல கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில இன்று அந்த மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எத்தனை தொண்டர்களை வரவழைக்க வேண்டும், அவர்களுக்கான ஏற்பாடுகள், அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய தேவையான நடவடிக்கைகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் அணித்தலைவர்களையுமே அக்கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்திருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்று பிற்பகல் 3 மணிக்கு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்துல மாநில மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகள் குறித்த பல்வேறு விஷயங்கள் அறிவுரைகளாக வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு மாநாட்டிற்கு அழைத்து வரக்கூடிய அந்த தொண்டர்களுக்கான வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாநாட்டை எந்தவித ஒரு அசம்பாவிதமும் இன்றி, முக்கியமாக எந்தவித பிரச்சனைகளும் இன்றி நடத்தி முடிக்க, வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கும், அதே போல கொள்கை விளக்க மாநாடாக இருக்கக்கூடிய நிலையில தொண்டர்களை அதிக அளவில் திரட்டுவதற்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இந்த மாநாட்டில் பொதுச் செயலாளரின் மூலமாக மாவட்ட செயலாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் துவங்க உள்ள நிலையில 12 மணி முதலே பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மாவட்ட செயலாளர்கள், அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றனர். முக்கியமாக கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த அரங்குல இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் தனியாக அழைத்து பேசவும் பொதுச் செயலாளர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் ஏற்கனவே மாவட்ட பொறுப்பாளர்கள், அதாவது மாநாட்டிற்கான ஏற்பாட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைத்த நிலையில அவர்களுக்கான பொறுப்புகளும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தாவேகா நெருங்கிய வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது.